வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், வாட்டர் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அந்த வாட்டர் நல்ல டேஸ்ட்டா இருக்கலாம். ஒரு சில டைம் பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிஸோட வாட்டர்ஸ நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அது ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். ஆனா ஆக்சுவலாவே சொல்லப்போனா வாட்டருக்கு டேஸ்ட்டே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ்னால தான் அந்த வாட்டருடைய டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. அது இல்லாம அந்த மினரல்ஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுல சுத்தமா எதுவுமே இருக்காது அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. அதே தான் எலக்ட்ரிசிட்டிக்கும். வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அந்த வாட்டர்ல எதுவுமே கிடையாது. வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸோட இருக்கிற கான்டாக்ட்னால மட்டுமே தான் அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் புரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அப்ப தண்ணி ஒண்ணுமே இல்லையா? அப்படின்ற மாரி தான் இருக்கும். எல்லாருமே காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, ஏசிய போட்டுட்டு நல்ல மொபைல் ஃபோன பார்க்கிறது தான். ஆனா இதனால வெயிட் கெயின் அதிகமாகுது அப்படின்ற மாரி சில ஸ்டடீஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு. என்னப்பா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கலாம். ஏசிலயே நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய பசி எப்பவும் இருக்கிறத விட ரொம்ப அதிகமா தூண்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம அதிகமா சாப்பிடுறோம். இது மட்டும் கிடையாது. நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸ்னால நம்மளுடைய கண்ணு பாதிக்குது அப்படின்றது தெரியும். அது இல்லாம நம்மளுடைய பசி எடுக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா? அதுவும் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் மொபைல் பார்த்துட்டு சாப்பிடுறவங்க மொபைல் பார்க்காம சாப்பிடுறவங்கள விட அதிகமா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மொபைல், ஏசி 2மே பசிய ட்ரிகர் பண்றது. அதுக்காக நம்ம எனி டைம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அந்த எனி டைம் அன்டைமா கூட இருக்கலாம் இல்லையா? அந்த அன்டைம்லலாம் நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகுது. 2004ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டுறவங்க, சாதாரணமா இருக்கிறவங்கள விட அதிகமா சாப்பிடுறாங்க. அதுலயும் 15% அவங்களுக்கு அதிகமா பசி எடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. காலமே இது பொய்யடா! வெறும் காத்தடித்த பையடா! அப்படின்ற மாரி தான் பவர் பேங்க் உடைய நிலைமையே இருக்கும். நம்ம என்னமோ 10,000 mAh அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஆஹா! அப்படின்னா நம்மளுடைய மொபைலுக்கு ஒரு 3 தடவ சார்ஜ் போட்டுறலாமே அப்படின்னு வாங்குனா, அது நெறைய பவர் பேங்க்ஸ்ல இருக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் 6100 mAhல இருந்து 7000 mAh வரைக்கும் தான் பவரே அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா 1 1/2 தடவ நமக்கு ஃபுல் ஆகும். அப்படின்னா 150% வரைக்கும் நம்மளுடைய மொபைல சார்ஜ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்றது ட்ரக் போறவங்களுடைய கனவா இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆனா, அது ஆல்ரெடி ஏறுறதே பயங்கர உயரம் அப்படின்றதுனால நெறைய பேரால ஏற முடியல. பாதி பேர் அப்படியே பாதியிலேயே திரும்பி வந்துருவாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா, இது பத்தாதுன்னு வருஷம் வருஷம் மவுண்ட் எவரெஸ்ட் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வளர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்தியா பிளேட் கொண்டு போய் மோதுறது மட்டுமே தான் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கிறனால, மவுண்ட் எவரெஸ்ட் உடைய உயரம் அதிகமாகிட்டே இருக்கு. வருஷம் வருஷம் 4 மில்லிமீட்டர் வளருது அப்படின்னு சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் நம்ம ஒரு சில போர்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். சேவ் வாட்டர், சேவ் பேப்பர் இந்த மாரிலாம் நெறைய சொல்லிட்டே இருப்பாங்க. மரங்கள காப்பாத்தணும், தண்ணிய காப்பாத்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னமோ தண்ணிக்கு நம்ம நாட்ல பஞ்சமா அப்படின்ற மாரி நீங்கலாம் எதிர்பார்க்கலாம். ஆனா நமக்கு என்னப்பா பரந்து விரிந்த கடல் இருக்கு. அது போதாதா அடிக்கடி மழை பெய்யுது. இப்பவுமே நெறைய இடங்கள்ல தண்ணி இல்லாம மக்கள் அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க. 2024, 25, 26 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வளர்ச்சியும் அப்படியே மெதுவா வளர்ந்துகிட்டு போகுது. வருஷங்களும் கடந்துகிட்டே போகுது. இருந்தாலும் இன்னும் தண்ணிக்கு பஞ்சம்ன்றது இருக்க தான் செய்யுது. ஆனா, இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஓஷன்ஸ்ல பார்க்குற தண்ணி குவான்டிட்டிய விட டபுள் மடங்கு தண்ணி நம்மளுடைய பூமிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூமிய ஒரு 500 கிலோமீட்டர் ஆழத்துல நடுவுல தோண்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அங்க கிடைக்கக்கூடிய தண்ணி கடல விட 2 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கான தண்ணி நம்மளுடைய பூமியிலேயே ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆனா அது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நம்மகிட்ட இருக்கிற எக்யூப்மென்ட்ஸ வச்சு இந்த டாஸ்க்க எடுக்கவே முடியாது. சடனா நெறைய பேருக்கு இந்த சில்மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சிறுமூக்கு உடைஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சுரும். அப்போ எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, தலைய மேல தூக்கி வைக்கிறது. ஆனா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தலைய மேல தூக்கி வைக்காம முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய கழுத்து பகுதியில ஒரு ஐஸ் பேக் ஏதாவது கொண்டு வந்து வச்சோம்னா, அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். அதுவே நம்ம தலைய மேல தூக்கும்போது, அந்த பிளட் நம்மளுடைய தொண்டையில போய் அடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால அத பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.